அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பணம். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நம்ம ஜாதகத்தில் நமக்கு எத்தனை பணம் கிடைக்கும், எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஜோதிடத்தில் சில முக்கியமான கணித முறைகளும் இருக்குது, மேலோட்டமான கணித முறை இருக்குது, டெப்த்தாக உள்ளே போயிட்டு ஆழமாக அப்போ கணிதம் செய்கிற முறையும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு முறையையும் ஒரு மத்தியமமான ஒரு முறையையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆழமான முறை அப்படிங்கிறத பார்க்கணுன்னா அது உங்களுக்கு கணிதத்தின் மூலியமாக தான் நம்ம உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் முக்கியமாக மேலோட்டமான விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அடுத்தது இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு மத்தியமாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இரண்டாம் இடம் அப்படிங்கிறது இந்த ஜோதிட உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம்ம ஜாதகத்தில் எந்த இரண்டாம் இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம கொஞ்சம் பார்க்கணும். லக்னம் அப்படின்னு எழுதியிருக்கும், அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை. லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் யாராவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த இரண்டாம் இடத்தை நாம் தனஸ்தானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது அந்த இடத்த நம்ம எடுத்துக்க கூடாது, அது நமக்கு பணத்தை கொடுக்காது, வெறும் கட்டமாக இருக்கே அப்படியா அப்படின்னா இல்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10ஆம் இடத்தில் ஒரு பாம்பாவது பழுதாவது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஜோதிட சாஸ்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இந்த விஷயத்தின் அடிப்படையில் நமக்கு 2ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த 2ஆம் இடத்தை தான் நம் தனஸ்தானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 2ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்றால் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய இடம் சந்திரனுக்கு 2ஆம் இடம். இந்த சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தான்னா அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி தான் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். சரி சார், அங்கே இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தது போக வேண்டிய இடம் 3ஆம் இடமான புதனுக்கு 2ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். இப்படி இதில் எந்த இடத்துல கிரகம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இப்போ இப்படி யோசிக்கலாம். சார், எனக்கு லக்னத்துலேயும் 2ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, சந்திரனுக்கும் 2ஆம் இடத்துல எனக்கு கிரகம் இருக்குது, புதனுக்கும் 2ஆம் இடத்துல எனக்கு கிரகம் இருக்குது, இப்போ நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இடங்கள் இருக்கக்கூடிய கிரகத்தில் எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்குன்னு பார்க்கணும். இப்போ வலிமை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஜாதகராகிய லக்னத்திற்கு அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். லக்னத்திற்கு 6, 8, 12 அந்த 2ஆம் இடத்து அதிபதிகள் நம்ம இப்போ செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த 2ஆம் இடத்து அதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12 மறையாமல் பார்த்துக்கணும். அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு இந்த இடத்துலலாம் மறையாமல் இருந்தால் அது எது சிறப்பாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரெண்டாவது, அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாகிறது, அஸ்தாங்கம் அடைகிறது, வக்கரம் அடைகிறது, பாபர்களோட சேர்றது. பாபர்களோட சேர்றது அப்படின்னா உங்களுக்கு கெட்ட கிரகங்களோட சேர்ந்துக்கிறது. செவ்வாய், சனி, ராகு, கேதுகள் இவங்களோட சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம இந்த பணம் சம்பாதிக்கிறதுல நமக்கு ரொம்ப கட்டுப்பாடு. ரெண்டாவது, சரியான பணம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பாருங்கள். உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திற்கு என்ன நிலையில் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, நட்பு பெற்றிருக்கிறாரா, சுபர் வீட்டில் நிற்கிறாரா, சுபர்களால் பார்க்கப்படுகிறாரா அப்படின்னு பார்த்து, இதில் குரு ரொம்ப விசேஷமானவர். சுபர் அப்படின்னு வரும்போது ரொம்ப விசேஷமானவர். வளர்பிறை சந்திரன் அவங்க நல்லா யோகத்தை கொடுப்பாங்க.
பாவிகளுடன் சேராத புதன், இவரும் நல்ல அமைப்பை கொடுப்பாரு. சுக்கிரனும் பார்க்கறனால நமக்கு தனம் வரும். இப்படி எந்தெந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக பார்க்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. குருவோட 5ஆம் பார்வையா, பொது பார்வையான 7ஆம் பார்வையா, 9ஆம் இடமான சிறப்பு பார்வையா அப்படின்னு பாருங்க. இப்படி அந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்து அந்த அதிபதி நல்லா இருந்துட்டாங்கன்னா கோடீஸ்வரர்கள். நீங்கள் வாழ்நாளில் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. அதே போல் எவ்வளவு பெரிய பணங்களை நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். நம்ம சம்பாதிக்கிறதுல நீங்கள் செலவெல்லாம் பண்ணுறது போகிறோம், உங்ககிட்ட எவ்வளோ நிற்கும் அப்படின்னு பார்க்குறது இந்த 11ஆம் இடம். சரி, இதையும் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும். லக்னத்திற்கு அது 11ஆம் இடமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சில லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரனால அங்கேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இப்போது சரலக்னங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேசம், கடகம், துலாம், மகரம், இவங்க எல்லாமே சரலக்னத்துக்கு உண்டான லக்னங்கள். 4 லக்னங்கள் சரலக்னங்கள். இந்த இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதியாக வருவார். பாதகாதிபதியாக வரும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் அதைய சூஸ் பண்ணணும். இப்போ மேச லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி இருப்பார். அவர் 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமும் பெற்றிருப்பார், அவர் ஆட்சியும் பெற்றிருப்பார், அல்லது மூலத்திரிகோணம் அடைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களுடைய நிலை என்ன, அவங்கள யார் பார்க்குறாங்க, யாருடன் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த பெரும் பணத்தை நீங்கள் எப்படி சேஃப்டி பண்ணுறது, நம்ம செலவு பண்ணது போக மிச்ச பணம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி நம்ம மிச்சப்படுத்துறது, எங்கே வச்சா மிச்சமாகும், தங்கத்தில் வச்சா மிச்சமாகுமா, லேண்டில் வச்சா மிச்சமாகுமா, பத்திரங்களாக வச்சா நமக்கு நிற்குமா, அல்லது யாராவது நமக்கு வேண்டிய பட்டவங்க மூலியமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறனால மிச்சமாகுமா, அந்த பணத்தை என்ன பண்ணால் லாபகரமாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த 11ஆம் இடம் சொல்லும். அப்போது அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் செலவீனங்கள் செய்தது போக மிச்சம் வைக்கக்கூடிய இடம் தான் இந்த 11ஆம். அப்போ அந்த 11ஆம் இடத்தை நீங்கள் கேட்ச் பண்ணி அதில் எந்த இடத்துல நீங்கள் பணம் சேர்க்கணும் அப்படின்னு பாருங்கள். உதாரணமாக மேசலக்னம், மேசலக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ ராகு பகவான் இருந்ததுன்னா அது எப்படி பணத்தை மிச்சப்படுத்துவார் அப்படின்னா அந்த சனியை போல மிச்சப்படுத்துவார். இந்த சனி எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். சனி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த சனி என்ன அமைப்பை பெற்றிருக்காருன்னு பார்த்து அந்த அமைப்பை பொறுத்து நீங்கள் அந்த பணத்தை மிச்சப்படுத்தணும். உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி பணம் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியை வைத்து நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்தணும். அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எந்த மாதிரியான லக்னத்திற்கு எந்த மாதிரியான அமைப்பை பெற்றிருக்கிறார். இப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி ஏறிய நட்சத்திர அதிபதி அவர் 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னு வைங்க. பணம் நிற்காதா அப்படின்னா நிற்கும். ஆனால் அது சண்டை சச்சரவு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு கொடுத்துட்டு அப்புறம் நிற்கும். அப்போ இதை நுணுக்கமாக நீங்கள் பார்த்துட்டு அவருடைய நிலைமை என்ன, அவர் திரிகோணங்களான 1, 5, 9 இருந்தால் நீங்கள் சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். 6, 8, 12 இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் திருட்டு போகிறதுக்கும் பொருள் திருட்டு போகிறதுக்கும் உங்கள் பணத்தை அடுத்தவங்க கொள்ளையடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் மிச்சமாகும். இப்படி உங்கள் ஜாதகத்தில் அந்த 2ஆம் இடமும் 11ஆம் இடத்து அதிபதியுடைய நிலையையும் குரு பகவானுடைய அமைப்பையும் பார்த்து உங்களுடைய பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் 2, 11 தீர்க்கமாக பாருங்கள். இதில் முதல் சொன்னதே தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். காரணம் 11ஆம் இடம் என்பது பொதுவாக லாபஸ்தானம். ஆனால்
அது லக்னத்திற்கா, சந்திரனுக்கா, குருவுக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த பணத்தை மிச்சப்படுத்தலாம். பெரும் பணம் அப்படின்னு போகும்போது சுக்கிரனுக்கா அப்படின்னு பார்த்து, இதில் எந்த 11ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்குதோ அந்த 11ஆம் பாவத்தின் வழியாக உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்க. வீடு கட்டுங்க, வண்டி வாகனங்கள் வாங்குங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வைங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பேரும் புகழையும் பண்ணி கொடுக்கும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.